ஜெயிலர் படத்துடைய முதல் பாகத்தில் முத்துவேல் பாண்டியனின் கதாபாத்திரம் ஒரு அறிமுகமாக மட்டுமே இருந்தது. ஆனால் இரண்டாம் பாகத்தில் டைகர் முத்துவேல் பாண்டியனின் கடந்த கால வாழ்க்கை மற்றும் அவர் எதிர்கொண்ட சவால்களை நெல்சன் மிக விரிவாக கையாள இருக்காராம். இது வெறும் ஒரு ஆக்ஷன் படம் மட்டுமல்ல, ஒரு கதாபாத்திரத்தின் பரிமாண வளர்ச்சியை பேசும் படமாக இருக்க போகுது. கேரக்டர் ஆர்க்கில் நெல்சன் காட்டியிருக்கிற இந்த நுணுக்கம் கதையின் ஆழத்தை அதிகரிச்சிருக்கான். முதல் பாகத்தில் ஆக்ஷன் காட்சிகளுக்கே ரசிகர்கள் திரையரங்குகளை விசில் பறக்க விட்டாங்க. ஆனால் இரண்டாம் பாகத்தில் சர்வதேச படங்களுக்கு இணையான ஸ்டண்ட் வடிவமைப்புகள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஹாலிவுட் படங்களுக்கு நிகரான கேமரா கோணங்கள் மற்றும் விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பம் இந்த முறை படத்தின் விஷுவல் அனுபவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுமா? நெல்சனின் படங்களில் இருக்கும் அந்த நகைச்சுவை உணர்வு ஆக்ஷன் காட்சிகளுக்கு இடையில எந்த இடத்திலும் தொய்வு தராமல் கதையை நகர்த்தும். முதல் பாகத்தில் முத்துவேல் பாண்டியனின் கூல் ரியாக்ஷன் ஹிட்டானது போல இந்த முறை இன்னும் விசித்திரமான மற்றும் சுவாரஸ்யமான சூழலில் ரஜினியின் ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். கதை களத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய டார்க் காமெடி மேஜிக் ரசிகர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும். படத்தில் பல பெரிய நட்சத்திரங்கள் இணைகிறார்கள் என்பது தெரிந்த செய்தி தான். ஆனால் அவர்களை சரியாக கையாள்வதில் தான் நெல்சனின் வெற்றி அடங்கியிருக்கு. ரித்திக் ரோஷன், விஜய் சேதுபதி, மிதுன் சக்கரவர்த்தி, வித்யா பாலன் மற்றும் எஸ்ஜே சூர்யா என பெரும் நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இத்தனை பெரிய நட்சத்திரங்கள் திரையில் வரும்போது திரைக்கதையில் தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடிட்டர் ஆர் நிர்மல் மற்றும் இயக்குனர் நெல்சன் கூட்டணி மிக கவனமாக திரைக்கதையை செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் கதையோட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கும் அதே நேரத்தில் முத்துவேல் பாண்டியன் என்ற அந்த மைய கருத்திலிருந்தும் படத்தின் விறுவிறுப்பிலிருந்தும் கதை விலகாமல் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. படத்தின் ஒவ்வொரு காட்சியும் ஒரு சீரான வேகத்தில் நகரும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ரசிகர்களுக்கு தியேட்டரில் எங்கும் சலிப்பு தராத அனுபவத்தை தரும். முதல் பாகத்தில் மகன் அர்ஜுனின் மறைவால உடைந்த முத்துவேல் பாண்டியனின் கதாபாத்திரம் இரண்டாம் பாகத்தில் இன்னும் தீவிரமான உணர்ச்சிகரமான கட்டத்தை எட்டுது. இந்த முறை ஹூக் வெறும் ஆக்ஷன் மட்டுமல்ல, முத்துவேல் பாண்டியனின் குடும்ப பாசமும் பாதுகாப்பும் தான். தனது மகன் அர்ஜுனை இழந்த பிறகு முத்துவேல் பாண்டியனின் உலகமே அவரது பேரன் ருத்திக், மனைவி விஜயா மற்றும் மருமகள் மீது தான் நிற்கிறது. இந்த இரண்டாம் பாகத்தில் முத்துவேல் பாண்டியனின் குடும்பத்தை மையமாக வைத்து வில்லன்கள் காய் நகர்த்தும் போது ஒரு முன்னாள் காவல் அதிகாரியாகவும் ஒரு பாசமுள்ள தாத்தாவாகவும் அவர் எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறார் என்பதே படத்தின் மைய கருத்து. தந்தையை இழந்து பாதுகாப்பின்மையால் வாடும் பேரன் மற்றும் மருமகன்களை காக்க முத்துவேல் பாண்டியன் எடுக்கும் தீவிரமான முடிவுகளை ரசிகர்கள் கண் கலங்க வைக்கும். ஆக்ஷன் காட்சிகளுக்கு பின்னால் இருக்கும் இந்த ஆழமான குடும்ப உறவு பிணைப்பு படத்தின் முடிவில் ஒருவித நெகிழ்ச்சியை நிச்சயம் கொடுக்கும். முத்துவேல் பாண்டியனின் புதிய அவதாரத்தை காண அக்டோபர் 15 வரை நம்ம திரையரங்குகளை பார்க்க காத்து கொண்டிருப்போம்.